நீ அமைதியாக இரு. ஏனென்றால் அமைதியில்தான் சிவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். சிவன் எங்கே இருக்கிறார் தெரியுமா? கோவிலில் இல்லை, உன் தன்னம்பிக்கையில்தான். நீ அழிவை பயப்படுகிறாய். அழிவு என்பது தோல்வி இல்லை. அழிவே புதிய உருவாக்கத்தின் தொடக்கம். இதுதான் சிவ தத்துவம். உன் வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் நீ உடைந்து விடாதே. சிவன் விஷத்தை குடித்தான், ஆனால் மனதை கலங்க விடவில்லை. அதனால்தான் அவன் நீலகண்டன். பொறுமையாயிரு. நடராஜன் ஒரே இடத்தில் நின்று உலகத்தை நகர்த்தினான். நீயும் அப்படியே இரு. உன் நேரம் வந்தால் உலகமே உன் பக்கம் சுழலும். வெற்றி வேண்டுமா? முதலில் அகங்காரத்தை விடு. சிவன் தலையில் சந்திரன் இருக்கிறான். அவன் தாழ்மையின் சின்னம். நம்பிக்கையை மட்டும் விடாதே. எல்லாம் நின்றாலும் உன் நம்பிக்கை நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் சிவன் மௌனமாக இருந்தாலும் அவன் வேலை நிற்காது. இன்று சொல்லிக்கொள், நான் சிவனை நம்பவில்லை, நான் சிவனாகவே வாழ்கிறேன். அப்புறம் பாரு, வெற்றி உன்னை தேடி வரும்.